திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு திருவம்பாவையின் 15வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். முதலிலே பெண்கள் எல்லாம் ஒருவருக்குள்ள எழுப்பிக் கொண்டு சென்றார்கள். பிறகு ஒவ்வொரு படிப்படியாக சென்று நீர்த்துறையிலே பொய்கையிலே அவர்கள் நீராடுகின்றது வரை வந்துவிட்டோம் இல்லையா? முதலிலே அதை பார்த்தோம். இறங்கி நீராடுவது வரை, அதாவது நம்ம அதை எப்படி சொல்லிடணும், ஆடுவது நீராடுவது என்று சொல்கின்றோம். அதுவரை நாம் வந்திருக்கின்றோம். இப்பொழுது அடுத்தபடியாக அந்த பூம்பொன்னலிலே பாய்ந்து ஆடுகின்ற அந்த செய்தி, ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரைத் தான் பணியாள் பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். பிரிச்சு பார்க்கலாம். ஓரொரு கால் எம்பெருமான் என்று என்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள் சித்தம் களிகூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பார் ஒரு கால் வந்து அணையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணர் பாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவாய். ஓரொரு கால் எம்பெருமான் என்று என்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள் சித்தம் களிகூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பார் ஒரு கால் வந்து அணையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணர் பாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவாய். இதுல கீழேந்து வரப்போறோம். இப்ப வாருருவ பூன்முலையீர் அட்ரஸ் பண்றது அந்த மற்ற பெண்களை. என்ன இந்த பாடல முக்கியம் என்னன்னு கேட்டா, ஒரு பெண் எப்படி அந்த பக்தியிலே ஆழ்ந்து இருக்கின்றால் ஒரு நிலை என்ன என்பது முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். முதல் பாடலே பார்த்திருக்கோம் இல்லையா? அவளை கேட்டுட்டு வன் செவியோ நின் செவிதான் கேட்டுட்டு நாம் பாடின்னு வந்தோம். கேட்டுட்டு அவ என்ன பண்ணா, வீதி வாய் கேட்டாலுமே விம்மி விம்மி மெய் மறந்துன்னு சொன்னோம் இல்லையா? அதே நிலையில ஒரு பெண் எப்படி இருக்காங்கன்னு சொல்ல போறது இந்த பாடல்ல. ஒரு மற்ற பெண்களுக்கு இந்த பெண்ணை சுட்டி காட்டுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எப்படி ஒரு பக்தின் உண்மையான பக்தின் வயப்பட்டவளோட நிலை என்ன, ஏதேனும் கிடந்தாள்னு சொன்னாள் இல்லையா? அதே போல இந்த அடுத்த இந்த பாடலிலும் அவளுடைய நிலை என்ன என்பதை சொல்ல போகின்றார்கள். நீராடும் இடத்திற்கு வந்தாகிவிட்டது. அது அந்த பெண்ணை யாரும் பார்க்கவில்லை, நாமும் பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை. சொல்லுவது என்னவென்றால், அங்கு ஒரு பெண் நம்முடைய வீதி வாய் கேட்டாலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமலிலிருந்து கீழே விழுந்தாள். என்ன ஆனால் என்று தெரியவில்லை. அவள் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள், இது ஒரு அசைவும் இல்லாமல் கிடக்கிறாள், பரவச நிலையில இருக்கிறாள் என்று அவன் சொல்ல கேட்டோம். ஒரு தோழிகள் எல்லாம் சொல்ல கேட்டோம். இப்பொழுதும் ஒரு பெண்ணை சுட்டி காட்டி சொல்லுகிறார். இந்த பெண் அந்த பக்தி நிலையில எப்படி இருக்கிறாள் என்று. வாருருவ பூன்முலையீர், இந்த பெண்களை கூப்பிட்டு சொல்றார். ஓரொரு கால் எம்பெருமான் என்று என்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள் சித்தம் களிகூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பார் ஒரு கால் வந்து அணையாள் விண்ணோரை தான் பணியாள் வேறு அறையருக்கு இங்கனே ஒருவர் பித்து ஆமாறும் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணர் பாய்ந்து ஆடு. வார் உருவ பூன்முலையீர், அந்த பெண்களை கூப்பிட்டாச்சு. இப்ப ஓரொரு கால் எம்பெருமான் என்று என்றே நம் பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள் சித்தம் களிகூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பார் ஒரு கால் வந்து அணையாள் விண்ணோரை தான் பணியாள்
பேர அறையருக்கு இங்கனே ஒருவர் பித்து ஆமாறும் ஒருவர் வெண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாள் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடு. எப்பவுமே இந்த ஏலோர் எம்பாவாய் நம்ம சேர்த்துக்கிறது இல்லை. ஏன்னா அது சில பேர் அதுக்கு பொருளே கிடையாது என்றுதான் பொதுவாக சொல்லுவது வழக்கம். சிலர் அது இல்லை, ஏல் ஏற்றுக்கொள், ஓர் ஆலோசித்துப்பார் அப்படின்னு ஒரு பொருள் சொல்றது உண்டு. ஆனால் பொதுவாக நிறைய சான்றோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த ஏல் ஓர் எம்பாவா, இந்த ஏல் ஓர் என்பதற்கு எந்த பொருளும் கிடையாது. அந்த பாடலுடைய நிறைவுக்காக சொல்லப்பட்ட செய்தி அது என்று சொல்லுவார்கள். ஆகினாலே அந்த ஆடு என்பதோடு இந்த பாடல் முடிந்து விடுவதாக தான் நாம் கொள்ள வேண்டும். இதுல நிறைய நமக்கு செய்திகள் தெரியணும். ஒரு கால் அப்படின்னா அப்பப்ப ஒரு சமயத்துல ஒரு நேரத்துல நடத்தும். ஒரு கால். சீர் என்றால் பெருமை. வாய் ஓவாள், வாய் ஓய மாட்டாள் சொல்றோம் இல்லையா? பேசுவதே நிறுத்தவே மாட்டாள், ஓயாமல் பேசுவாள். அதான் வாய் ஓவாள். ஓவாள் என்றால் வாய் ஓவாள் என்றால் பேசுபவள், வாய் ஓயாமல் பேசுபவள். ஓவாள் என்றால் இடையறாமல் அர்த்தம். களி, மகிழ்ச்சி நமக்கு தெரியும். கழித்தல், களிப்பு, மகிழ்ச்சி. தாரை என்றால் என்ன? தாரை என்றால் நீர் பெருக்கு. தாரை என்றால் பெருக்கு. நீர் தாரை என்றால் நீர் பெருக்கு. தைல தாரை என்றால் தைல பெருக்கு. அதுல இருந்தது அப்படியே மேலிருந்து கீழே இறங்குவதில்லையே, அதற்கு பேர் தாரை. நீர் தாரை, தைல தாரை என்றெல்லாம் சொல்வார்கள். இங்கு நீர் தாரை, கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறது, அதுதான் இங்கு நீர் தாரை. இது நீர் பெருக்கு. பனிப்பு, பனித்தல், கண்ணிலே நீர் பனித்தல் என்றால் துளிர்க்கின்றது, அரும்புகின்றது. கண்ணிலே நீர் துளித்து விட்டதுன்னு சொல்லுவோம். அந்த பெண்ணுக்கு அதை கேட்டதும் கண்ணில் நீர் துளித்து விட்டது, கண்ணில் தண்ணி தளிம்பித்துன்னு சொல்லுவோம். கண்ணில் தண்ணி நேசா எட்டி பார்த்ததுன்னு சொல்லுவோம். அழுவது வேறு, பனித்தல் வேறு. கண் கலங்கி லேசா அந்த கண்ணில் ஒரு தண்ணி நிற்கும், அதுதான். பார் என்றால் தெரியும், பூமியை நமக்கு தெரியும். விண்ணோர், விண்ணோர் என்பது இங்கு வேறு மேலோர்னு கொள்ளலாம், வேறு தெய்வம், வேறு தேவர் என்று எப்படி வேணாலும் கொள்ளலாம். இப்படி இருந்தாலும் சிவபெருமானை தவிர என்கின்ற பொருளிலே சொல்கின்றாள். மானுல திருப்பொருளும் சரி, அல்லது தேவர்களாக கொண்டாலும் சரி, எப்படி கொண்டாலும் சரி, விண்ணோர் என்பதற்கு எப்படி வேணாலும் பொருள் கொள்ளலாம், தெய்வம் என்றும் பொருள் கொள்ளலாம். அரையன், அரசன் தான் நான் முன்னாடி பார்த்திருக்கோம். அரசன் தான் அரையன்னு வரும். இடைப்போலி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இறைவன், இங்கு இறைவனை குறிப்பிடுகிறது, சிவபெருமானை குறிப்பிடுகிறது. பேரறையன்கிறாலே சிவபெருமான். அரையன், பேரறையன். பேரறையன் என்றால் என்ன? ராஜாதி ராஜன். யாரு? சிவபெருமான் தானே. வித்தகர்னா தெரியும், அதுல தேர்ந்தவர், எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். வித்தகர் என்றால் தேர்ந்தவர். வார் என்றால் கச்சு. உருவர் என்றால் அணிய பெற்றது. பூண் என்றால் அழகு. அதாவது மார்பகத்திலே ஒரு கச்சை ஒன்று கட்டி கொண்டு இருப்பார்கள். அதுதான் அந்த காலத்திலே ஒரு அவர்களுடைய ஆடையினுடைய அமைப்பு. அது அந்த அந்த கச்சி கட்டி இருக்கிறார்கள். அதிலே ஒரு நகை இருக்கிறது, பூண் நகை வேறு அதிலே இருக்கின்றது. தாள் என்றால் தெரியும், திருவடின்னு நமக்கு தெரியும். ஏர் அழகிய, முன்னாடி பார்த்துக்கோம், ஏர் அழகிய. பூம்புணல் என்றால் என்ன? மலர்கள் இருக்கும், அந்த அந்த தண்ணீர்ல மலர்களும் இருக்கும். மலர்கள் கலந்து வரும், மலர்கள் மிதந்து வரும், மலர்கள் அங்கே இருக்கலாம். அதான் பூம்புணல், மலர்கள் கூடிய அந்த நீர். இங்கே இது அருவி நீர் ஆடியவர்களுடைய பாடலாக கொள்கிறார்கள். ஏனென்றால் அதுல வருகின்ற ஒரு சொல் காரணமாக. நம்ம மடு பார்த்தோம், சுனை பார்த்தோம் இல்லையா? அதுல எல்லாம் பொய்கை பார்த்தோம். பொய்கை ஆடினார்கள், சுனை ஆடினார்கள், மடு ஆடினார்கள். இதையெல்லாம் நீர்நிலைகள் எல்லாம். இங்கு அருவி என்ற சொல் நேரடியாக வரவில்லை, ஆனால் அருவிக்கான அந்த வர்ணனை இங்கு வருகின்ற காலத்தில் இந்த அருவி ஆடியவர்கள் கூற்றாக இதை கொள்வார்கள். இந்த இப்பொழுது ரெண்டாவது வழக்கம் போல கொள்ளணும். அந்த பெண்ணுடைய நிலை, நாம் எப்படி இருப்போம், அந்த பெண்ணு எப்படி இருக்கா. நம்ம எப்படி பண்ணுவோம்னா, ரொம்ப வேலை இருந்தா நம்மளோட கேஷுவாலிட்டி சாமி தான் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், சாமிக்கு மட்டும் சாரின்ட்டு ஓடிடுவோம். பாக்கி எல்லாரும் எல்லா வேலையும் செய்வோம். நாங்க இந்த காலை வேளையில அந்த தெய்வ வழிபாட்டிற்கான நேரத்தை மட்டும் குறுக்குவோம், இல்லாட்டி செய்யாமலே கூட ஒரு கும்பிட்டு போட்டு ஓடிடுவோம் இல்லையா? அது நம்முடைய இயல்பாக சொல்லுவோம். நம்ம எது மற்ற வேலைகள் காரணமாக, அலுவல் காரணமாக என்னவோ சொல்லிப்போம். இருந்தாலும் கூட நம்முடைய நிறைய வேலைகள் செய்யும் போது எந்த வேலையை விடுவோம் என்றால், அந்த தெய்வத்தை வணங்குகின்ற, தெய்வத்திற்காக ஒதுக்கின்ற நேரத்தை தான் குறைப்போம், அல்லது முழுசு கூட எடுத்துடுவோம்.
இங்க எப்படின்னா வாருருவ பூன்முலையில் அந்த மார்பகங்கிற அழகான மார்பகத்தை உடைய பெண்களேன்னு கூப்பிடுகின்றார். ஓரொரு கால் எம்பெருமான் என்று இதுக்கு வந்து 2 3 வகையான பொருள் கொள்வார். நம்ம இது ஒரு வகையை நம்ம வச்சுப்போம். 2 3 வகை ஒரு ஒரு அறிஞர்களிடையே அதிலே வேறுபாடு இருக்கின்றது. நாம் வந்து ஒரு ஒரு பொருத்தமாக இருப்பதான எனக்கு தோன்றியது ஒன்றை மட்டும் நான் இப்பொழுது வைத்துக் கொள்வது வழக்கம். ஓரொரு கால் கொஞ்சம் இப்பதான் சொன்னோம். ஓரொரு கால்னா அப்பப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல எம்பெருமான் என்று என்றே என்று என்றேன் நமக்கு நேரம் கிடைச்ச போது எம்பெருமான்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை நினைப்போம். அவரை ஸ்மரணம் என்று சொல்லுவோம் இல்லையா, அப்படி நினைப்போம். ஓரொரு கால் எம்பெருமான் என்று என்றே நம்ம என்ன சொல்லுவோம்? சிவபெருமானை எங்கள் பெருமான் என்று சொல்லுவோம். ஆனால் எப்பன்னா ஒவ்வொரு சமயம் சொல்லுவோம், நேரம் கிடைச்ச போது சொல்லுவோம், ஏதோ சில சொல்லுவோம், சொல்லாமல் இருப்போம். ஆனால் அவருக்கு பத்தியா அவோ நம் பெருமானுடைய பெருமை ஒருபோதும் வாயோயாமலே சொல்லிக் கொண்டிருப்பாள். நம் பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள். வாய் ஓயாமல் எப்பொழுதுமே நம்முடைய பெருமாளுடைய பெருமை நம்முடைய பெருமானுடைய பெருமை சொல்லிக்கொண்டே இருப்பாள். சிவபெருமானுடைய பெருமை சொல்லிக்கொண்டே இருப்பாள். நாம் எப்போ நேரம் கிடைச்ச போது சொல்லுவோம், சொல்லாமல் இருப்போம். அப்பப்போ சொல்லுவோம், சொல்லாம இல்லை, நம்மும் அடியவர்கள் தான், அப்பப்போ சொல்லுவோம். ஆனா இந்த பெண் அப்படி இல்லை, வாய் ஓயறதே கிடையாது. வாய் ஓயாமல் அவன் பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பாள். நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இந்த ஜபம் எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாம் மெதுவாக உதட அசை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏதோ ராமநாம ஜபமோ சிவசிவனமோ நமச்சிவாயனமோ ஏதோ ஒரு மந்திரம் ஒரு உபதேசம் வாங்கி கொண்டிருப்பார்கள். சொல்ல அவர்களுக்கு விருப்பமா இருக்கும். ராம என்றோ சிவ என்றோ ஏதோ ஒரு நாமாவை உதட அசைந்து கொண்டே இருக்கும். அது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சிலருடைய பழக்கம் அது. அப்படி வாய் ஓயாமல் சொல்லுவது என்பது சிலருடைய பழக்கம். இன்னும் சில மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிற வழக்கம். எந்த வேலை செய்தாலும் மனதுக்குள்ளே அந்த நாமம், இறைவனுடைய நாமம் வந்து கொண்டே இருக்கும். பொதுவாக நமக்கு ஒரு பழக்கம் ஒண்ணு உண்டு. காலையில பொழுது விடிஞ்சு போது எந்த சொல்ல கேட்கிறோமோ, எந்த பாட்டுல எந்த சொல்ல கேட்கிறோமோ அது நாள் முழுக்க நம்மகிட்ட வந்துட்டு இதான அபத்தமா ஒண்ணு கேட்டுட்டோம் போச்சு, நாள் முழுக்க அந்த அபத்த வார்த்தையே வந்துட்டே இருக்கும். அதனால்தான் நம்ம என்ன நினைக்கிறோம், காலை வேளையிலே நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும், நல்ல பாடல்களை கேட்க வேண்டும், நல்ல ஸ்லோகங்களை கேட்க வேண்டும் என்று சொல்வது காரணம் என்னவென்றால் அது ஒலித்து கொண்டே இருக்கும். நீங்க வேணா பாருங்க, ஆதியும் அந்தமும் இல்லா பெரும் கண்ணுக்கு இனியானை, இப்படி ஏதான ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கும். சித்தம் அழகு, அழகியானை, சித்தம் அழகு, இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கும். மாலரியா, நான் முகனும் காணா, இது போல ஏதோ ஒரு வார்த்தை அந்த அந்த நம்ம பார்த்ததுல ஒரு வார்த்தை நம்ம மனசுல மோதிண்டே இருக்கும். அதனாலதான் எப்பவுமே நல்ல வார்த்தைகள் சொல்லணும்னு. அதனாலதான் இந்த வாயோயாம சொல்றா இல்லையா, மனசுக்குள்ள சில பேர் மனசுக்குள்ள அது ஒலித்து கொண்டே இருக்கும். அது சில பேர் உதடலுள்ள ஒலிக்கும், சில பேருக்கு மனசுல எந்த வேலை செய்தாலும் மனசுக்குள்ள அந்த அவர்களுக்கு எந்த பெயர் பிடிக்குமோ, எந்த நாமா பிடிக்குமோ, எந்த ஸ்லோகம் பிடிக்குமோ சொல்லிக்கொண்டே இருக்கும். ஒரு உள்மனம் சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த பழக்கத்தின் காரணமாக இவ என்ன பண்றா, நம் பெருமான் என்று நம்ம சொல்வோம். ஒரு கால் நம் எம்பெருமான்போம். இவோ நம் பெருமானுடைய பெருமையை வாயோயாமல் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, சித்தம் களி கூற. இந்த சித்தம்ங்கிற வார்த்தை இருக்கு, சித்தம், ஞானம், சிந்தனை, இதுக்கெல்லாம் வந்து நேரடியான சொல்லு நமக்கு தெரியாது. ஞானம் இதுக்கெல்லாம் அதற்காக வந்து அடுத்த மொழி குறைன்னு அர்த்தம் இல்லை. ஒரு மொழிக்கும் ஒரு வசதி உண்டு. அந்த வசதி தான் இது. ஒரு மொழியில இருக்கிற சில வசதிகள் அடுத்த மொழிக்கு இருக்காது. அது வந்து மொழியினுடைய குறை இல்லை, அதோட அமைப்பு. அது நம்ம உடனே இதுலதான் இருக்கு அதுல இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனுடைய அமைப்பு அது. அந்த வகையில சித்தம், சித்தம் என்பது சித்தம் அழகியான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சித்தத்துக்கு நேரான சொல் நமக்கு சொல்ல தெரியல. ஆனால் நம்முடைய சிந்தனை வருகின்ற அந்த இடம் மட்டும் தெரியுது. நம்முடைய மனமும் சொல்லிக்கிறோம். நம்மளோட சித்தத்திலே மகிழ்ச்சி வருது. களி கூற என்றால் மகிழ்ச்சி மேலிடுகிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தத்துல அவளுக்கு. ஏன் அவனோட பேரை சொல்லி கொண்டே இருக்கிறாள், ரொம்ப சந்தோஷம் தாங்கல. அப்ப அவள் கண்களில் நீர் பெருகிறது. சித்தம் களி கூற நீர் ஒரு கால் ஓவா நெடும் தாரை.
கண்ணுல எப்படி இருக்குன்னா ஒரு காலம் ஓஞ்சதே இல்லை. அந்த சித்தத்துல மகிழ்ச்சி வருது, கண்கள்ல இருந்து நீர் பெருகிறது. அது ஒரு காலம் ஓவாது. ஒரு கால் என்றால் ஒரு நேரத்திலும், ஓவா என்றால் நிற்பதே இல்லை. அந்த கண்ணீர் அப்படியே வடிஞ்சிட்டு இருக்கு. நமக்கு தெரியும் எப்பெல்லாம் கண்ணீர் வரும் இல்லையா? அதாவது துன்பத்துல கண்ணீர் வரும், உன்னுடைய இழப்புல ஒரு கண்ணீர் வரும், வருத்தத்துல கண்ணீர் வரும். இந்த கண்ணீர் எல்லாம் என்ன? இந்த கண்ணீர் எல்லாம் நம்ம சோகத்தின் காரணமா வருவது இல்லையா? துக்கத்தின் காரணமாக வருவது. ஆனால் ஆனந்தத்தின் காரணமாக வருகின்ற கண்ணீர் ஒன்று உண்டு. தெய்வத்தை நினைத்து பரவசமாக வடிக்கின்ற கண்ணீர் ஒன்று உண்டு. சொல்லுவார்கள், இந்த சோகத்தின் காரணமாக வடிகின்ற கண்ணீர் உப்பு கரிக்குமாம், ஆனந்த கண்ணீர் உப்பு கரிக்காதாம். இரண்டுக்குமே வேறுபாடு என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். நீர் இருக்கே, அவர்கள் சித்தம் களி கூற அந்த மகிழ்ச்சி மேலடிகின்றது. அப்பொழுது நீர் கண்ணிலிருந்து தார தாரையாக தண்ணீர் வருகிறது. தார தார கொட்டிகிட்டே இருக்கு. சில பேர் பார்ப்போம் கோவில்ல, அப்படியே அந்த சுவாமிகிட்ட இருந்து அப்படியே அப்படியே கண்ணிலே சல்லி கொட்டின்னு இருப்போம். அப்படியே தாரை என்றால் சொன்னமில்ல, அந்த ஒழுக்கு மேலிருந்து அப்படியே கீழே கொட்டுவது, கண்ணிலிருந்து அப்படியே கன்னத்தின் வழியாக வழிந்து கீழே வழிவது. நெடும் தாரை, இந்த அந்த தாரையாக இருக்கு. இன்னொன்னு என்னன்னா கண் பனிப்ப. இந்த கண்ணுல தண்ணீர் எப்பவும் துளித்து நிற்கும். அது ரொம்ப பெரிய பேரானந்த நிலை. அது நான் முந்தைய ஒரு சொல்லியிருக்கேன், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லியிருக்கோம். உள்ளம் கசியும் பொழுது நம்முடைய கண்கள் அதை காமிச்சிடும். எப்பவுமே நம்மளுடைய மனதினுடைய மனதுக்கு ஒரு எது தெரியுமா? வாயில் கண்ணுதான். நம்ம கண்ணு காமிச்சு கொடுத்துரும். நம்ம கண்ணு சந்தோஷமோ சோகமோ துக்கமோ கோபமோ நம்மளுடைய கண் என்னதான் நம்ம மறைச்சால் கூட, வார்த்தையில மறைக்கலாம், முகத்துல மறைக்கிறதுக்கு முயற்சிக்கலாம், ஆனால் இந்த கண் காமிச்சு கொடுத்துரும். அதுல கண் பனிக்கிறது. கண் பனித்தல் என்றால் அப்படியே அங்கு கண்ணீர் அப்படி துளித்து நிற்கும் கண்ணீர் அங்கு. அது நெடும் தாரே ஒன்று இருக்கு, கண் பனிப்பதும் சொல்லுகின்றார். இவள் என்ன செய்கிறாள்? பார் ஒரு கால் அணையாள். பார் ஒரு கால் அணையாள். இவன் என்ன பண்ணுவா? ஒரு ஒரு வித்தியாசமா சொல்றாரு, விழுந்து எழாமல் வந்தனை செய்வாள்னு சொல்றாரு. பார் ஒரு கால் அணைதல் என்றால் என்ன? கீழே விழுந்து நமஸ்கரித்தல் இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலம் யாரையும் வணங்கினது இல்லைன்னு அர்த்தம். பார் ஒரு கால் அணையாள். பூமியின் மேலே இந்த உலகத்துல ஒரு முறையே விழுந்து எழாமல் வந்தனை செய்வாள். என்ன அர்த்தம்? ஒரு நாள் வந்தனையை செய்தது இல்லைன்னு அர்த்தம். சுவாமிக்கு சொன்னோம் இல்லையா, சேர்ந்தரியா கையான்னு சொன்னோம் இல்லையா? சேர்ந்தரியா கையான் என்றால் அவன் யாரையும் வணங்கியதில்லை. ரெண்டு கையும் சேர்ந்தாதானே வணங்க முடியும். அப்படி இறைவனுக்கு சொன்னோம். இந்த அடியவருக்கான நிலை என்ன? ஒரு நாள் வந்தனையே பண்ணதில்லை, கீழே விழுந்து அவள் ஒரு நாளும் யாரையும் வணங்கியது கிடையாது. ஏன் தெரியுமா? அது மட்டும் இல்ல, விண்ணோரை தான் பணியாள். இங்க மட்டும் நினைச்சுக்காத, விண்ணோரையும் அவள் பணிந்தாள். விண்ணோர் என்பது இங்க யார சொல்றோம்? விண்ணோர் என்பதை தேவர்கள் என்று கொள்ளலாம், மேலானவர்கள் என்று கொள்ளலாம், வேறு தெய்வங்கள் என்று கொள்ளலாம். அவற்றையெல்லாம் அவள் பணிந்ததில்லை. ஒரு தெய்வத்தையும் பணிந்ததில்லை. நமக்கெல்லாம் எந்த எந்த சாமி யார் சொன்னாலும் அந்த சாமியை உடனே அது கண்டானம் பண்ணுவோம். சாமியை தவிர பாக்கியெல்லாம் புதுசு புதுசா வேற என்னன்னு வரலாம், வேற அதெல்லாம் வேற. உடனே யாரோ சொன்னார்கள்னா உடனே அந்த படத்தை மாட்டி வச்சுன்னு உடனே அதை தொடர்பான பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு இந்த வழக்கம் இருக்கு. நமக்கு இருக்கிற எங்க அம்மா சொல்றதுமே, நமக்கு இருக்கிற ராமனும் கிருஷ்ணனும் போதாதா என்று கேட்பார்கள். அப்படி நமக்கு மரபாக வந்துக்கின்ற தெய்வங்கள். இவள் சிவபெருமானுக்கு அடியவள் ஆகையினாலே இவள் என்ன? சிவபெருமானத்தின் வேறு எந்த தெய்வத்தையும் அவள் தொழுவதாக இல்லை. அவள் மேலானது. அதான் அந்த விண்ணோர் என்பதற்கு மேலானவர்கள் என்று கொள்ளலாம், வேறு தெய்வம் என்று கொள்ளலாம். இன்னொன்னு தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் என்றும் கொள்ளலாம். யாரையும் பணிவதில்லை, விண்ணோரையும் அவள் பணிவதில்லை. விண்ணோரை பணிவதில்லை என்றால் என்ன? ஏன் என்றால் சிவபெருமானுக்கு உயர்ந்த தெய்வம் அவள் யாரையுமே நினைக்கவில்லை. அதனால அவள் எந்த தெய்வத்தையும் அவள் வணங்கியதில்லை. பேரறையர்க்கு பித்து ஆகும்படியாக இங்கனே ஒரு பித்து ஆமாறும்.
பேரறையர் யாரு? இது எல்லாமே நெகட்டிவா சொல்லிட்டு வரா எல்லாமே. அவள் வந்து ஒரு நாளும் பூமியில் விழுந்தது இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாரையும் கும்பிட்டது இல்லைன்னு அர்த்தம் அங்கே. அதே போல இங்கேயும் அதே போலதான் ஒண்ணு எதிர்மறையாக. பேரறையருக்கு என்றால் சிவபெருமானுக்கு பேரறையன். அறையன் என்றால் அரசன். பேரறையன் இங்கு சிவபெருமான். சிவபெருமானுக்கு பேரறையருக்கு இங்கனே ஒருவர் பித்து ஆமாறும். இப்படி ஒருத்தர் பித்தா இருக்கா இல்லையா? இந்த போல யாரானும் ஆட்கொள்ற வித்தகரெல்லாம் இருக்காங்களா உலகத்துல? இப்படி பித்து என்பதற்கு பொருள் என்ன? பைத்தியம் என்பது ஒரு பொருள். பித்து என்றால் மூளை திரிந்தவர்கள் என்பது, நினைவு திரிந்தவர்கள் என்பது ஒரு பொருள் ஒன்று. நம்ம கொச்சையா சொன்னா பைத்தியம்னு சொல்லுவோம். அதாவது நினைவு திரிந்தவர்கள், மனம் திரிந்தவர்கள் என்றுதான் சொல்லணும். அதை சில சொற்களை நம்ம இப்பெல்லாம் சொல்றது இல்லை இல்லையா? அதுல ஒண்ணு இந்த பைத்தியங்கிற சொல்றது இல்லை. மனம் தெரிந்தவர்கள் அல்லது நினைவு தெரிந்தவர்கள் என்று சொல்கிறோம். அப்படி நிலையிலே இருப்பவர்களை பித்து என்று சொல்லுவோம். அந்த பித்து என்பதை ஒன்றன் மீது அதீதமான அன்பு வைத்தால் பித்துன்னு சொல்லுவோம். இவனுக்கு வந்து ரொம்ப சினிமான்னா பித்து. பித்து பிடிச்சா அலையாத. ரோஜாப்பூ ரொம்ப பிடிக்கும். ரோஜாப்பூ பித்து பிடிச்சா அலையாத. பித்து பிடிச்சா அலையிறாங்க. பித்து ரொம்ப என்றால் அந்த அது அதீதமான அன்பு, அது அதனோட பிரியம், ரொம்ப அதிகமான பிரியம் தான் பித்து என்று சொல்லுவோம். அந்த அந்த அளவிலேதான் இந்த 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 சொல்லை இங்கே கையாளுகிறார்கள். பித்து என்பது இங்கே அதீதமான பிரியத்தை சொல்வதற்காக. பேரறைக்கு இங்கனே ஒருவர் பித்து மாறும். இந்த மாதிரி சிவபெருமான்கிட்ட ஒருத்தர் இப்படி பித்தா இருக்கிறார்களே, இத போல ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். இத போல யாரானும் ஆட்கொள்வதற்கு இருக்கிறார்களா? பக்தர்கள் ஆட்கொள்வதற்கு யாரும் இருக்கிறார்களா? இவனை போல பேரரனை போல? அதனால என்ன? யாரும் இல்லை. ஆகையினாலே வித்தகர் என்றால் என்ன? எக்ஸ்பர்ட்னு சொல்லுமே, அது ஞான வடிவானவன். வித்தகர் பொதுவாக எக்ஸ்பர்ட்ங்கிற பொருள் தான் சொல்ல வழக்கம். எங்க வாத்தியாருக்கு பேரு வீணை வித்தகர் என்று பட்டம். வீணை வித்தகர் என்றால் வீணையிலே கை தேர்ந்தவர் என்பது பொருள். வித்தகர் என்பது அதற்குத்தான் சொல்லுவது வழக்கம். அப்படிப்பட்ட வித்தகர் யாரு? அவர் யாரு? யாரும் இருக்காங்களா? வேற யாரும் கிடையாது. அந்த வித்தகர் தாளை, அந்த அத்தகைய ஞான உருவான அந்த வித்தகர் இருக்கிறார் அல்லவா, அவருடைய திருவடிகளை வாயார நாம் பாடி, வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடு. இங்கதான் நமக்கு வந்து அந்த அருவிங்கிற நினைப்பு வருது. வாயார நாம் பாடி, வாயார நாம் பணா. ஆற என்பதுக்கு என்ன? வாய் நிறையன்னு அர்த்தம். வாயார புகழ்ந்தாள்னால வாய் நிறைய புகழ்ந்தாள். வாயார திட்டினா, வாயார சாப்பிட்டா, வாயார கூப்பிட்டா, வாயார திட்டிட்டு இருந்தா. ஆற என்றால் வாய் கொள்ளாமல் வாய் முழுவதுமாக என்று அர்த்தம். வாயார என்பதற்கு முழு வாயால் என்று அர்த்தம். வாயார நாம் பாடி பூம்புணல் பாய்ந்து ஆட வேண்டும். புஷ்பங்கள் நிறைந்த அந்த பூக்கள் நிறைந்த அந்த புனலிலே பாய்ந்து நீராட வேண்டும். அது எப்படி இருக்கு தெரியுமா? ஏர் உருவ பூம்புணல். ஏர் உருவம்னா உருவம் ஏது? தண்ணிக்கு உருவம் இருக்கா என்ன? இங்கே எழுந்து தோன்றுகின்ற அந்த உருவத்தை உடைய தண்ணீர் பூம்புணல். ஏர் உருவ எழுந்து தோன்றுகின்ற அந்த அழகான வடிவம். அது எங்க இருக்கும்? அருவியில தான் அந்த உருவத்தை, தண்ணியை வந்து மேலேந்து கொட்டும் போதுதான் அதுக்கு ஒரு உருவமாக விழும். அப்படியே ஒரு ஷீட் மாதிரி விழும், நம்ம கண்ணால பார்க்க முடியும். அதனால இது அருவி ஆடுவார் என்று சில நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். அருவி ஆடுவார் கூற்று என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த பெண்களிலே ஒருத்தி தான் சொல்லுவதாகத்தான் கொள்ள வேண்டும். யாரோ வெளியில சொல்வதாக சொல்ல வேண்டாம். இந்த குழுவிலே இருக்கின்ற ஒரு பெண் தான் சொல்லுகின்றாள். இவள் எப்பொழுதும் வாயோயாமல் சொல்லிக் கொண்டிருப்பாள். அந்த அழகான நகைகள் போன்ற மார்பங்களுடைய பெண்களே என்று மற்ற பெண்களை பார்த்து இவள் சொல்லுகின்றாள். நான் ஒவ்வொரு சமயம் சிவபெருமானை எம்பெருமான் என்று சொல்லிக் கொள்வோம். ஆனால் இவள் இருக்காளே, ஆதர்சமாக குறிப்பிடுகிறார்கள். அவள் எப்படி தெரியுமா? பெருமானுடைய பெருமையை வாயோயாமல் சொல்லிக் கொண்டிருப்பாள். இந்த பெருமையை பற்றி வாயாமல் பேசிக் கொண்டிருப்பாள். நாமத்தை ஜெயிப்பது என்பது ஒன்று, இந்த பெருமையை பேசுவது என்று ஒன்பது வேற. நாமத்தை எல்லாரும் ஜபிக்க முடியும். எப்படின்னா,
திரும்ப திரும்ப அந்த பேரை சொல்றோம். அதுவும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, எளிமை கிடையாது. அதுக்கும் அந்த மனம் ஒருமைப்படணும். ஆனா அந்த பெருமை பேசுவது என்பது அவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு எங்கெல்லாம் அவனை பற்றி சொல்லிக்கிறதோ அதையெல்லாம் தேடி எடுத்து அந்த பெருமையை சொல்லுவது. அதுதான் ரொம்ப பெருமையானது. ஆனா ரொம்ப கடினமானது கூட. அவனோட பெருமையெல்லாம் தேடி வைத்திருக்கிறாள். அதனால அவள் அவருடைய அடியவள் இல்லையா, அதனால எல்லாம் தேடி வச்சிருக்கா. அவ்வளோ பெருமானுடைய பெருமைகள்லாம் வாயோயாமல் பேசிக்கொண்டே இருக்காள், சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். யாரான ஆம்ட்டா அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவா. அவனுடைய பெருமையை சொல்லுவாள். அவனுடைய எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் கஜசம்ஹாரமூர்த்தி தெரியுமா? எப்படி கஜசம்ஹாரத்தி ஆனான்னு தெரியுமா? இன்னும் கஜசம்ஹாரமூர்த்தி பெருமையை சொல்லுவாள். சோமாஸ்கந்த மூர்த்தினா என்னன்னு தெரியுமா? 2 பேருக்கு நடுப்புற சுப்பிரமணிய சுவாமி தான் சோமாஸ்கந்த மூர்த்தி. எப்பொழுது அப்படி அமர்ந்தார்கள் என்று உடனே சொல்ல ஆரம்பிப்பாள். இப்படி சிவபெருமான் தொடர்புடைய பெருமையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பாள். ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. ரொம்ப அப்படியே கழிப்புன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்க ஆச்சுன்னா என்ன ஆகும்? கண்ணிலேயும் தாராதாராக தண்ணி கொட்ட ஆரம்பிக்கும். தண்ணி தாராதாரியாக கொட்ட ஆரம்பிக்கும். கண்ணிலையும் தண்ணி துளித்து நிற்கும். எப்பவும் தண்ணி கொட்டும் அப்படியே. ஏன்? அந்த பரவச நிலையிலே அவனை நினைக்கின்ற அந்த ஆனந்த பரவசத்திலே கண்ணில ஜலம் கொட்டுறது அப்படியே. பூமியில ஒரு முறையே விழுந்து எழாமல் வந்தனை செய்வாள் என்றால் என்ன? ஒரு நாள் பூமியில விழுந்து யாருக்கும் நமஸ்காரம் பண்ணதே கிடையாது. என்றால் சிவபெருமானத்தில் யாரும் வணங்க மாட்டாள் இவர். பூமியில தான் இப்படின்னு மட்டுமல்ல, விண்ணோர்களே அவள் தொழுவதில்லை. விண்ணோர்கள் யாரு? வேறு தெய்வங்கள் என்று கொள்ளலாம், வானவர்கள் என்று கொள்ளலாம், தேவர்கள் என்று கொள்ளலாம். பொதுவா வேறு தெய்வங்கள் என்று கொள்வது பொருத்தமாக இருக்கும். வேறு தெய்வங்களை அவள் வந்தனை செய்வதில்லை. தேவலோகத்தில் உள்ள வேறு யாரா இருந்தாலும் சரி அவள் வந்தனை செய்வதில்லை. இப்படி சிறந்த அரசனான அந்த சிவபெருமானிடத்துல இப்படி பித்து பிடிச்சிருக்காளே, இந்த மாதிரி யாரான ஆட்கொள்ள முடியுமா? இந்த மாதிரி ஆட்கொள்கின்ற வித்தகரான இருக்கிறாள் இந்த சிவபெருமான் இவளை ஆட்கொண்டு இவளை பித்தாக அப்படி செய்திருக்கிறானே, அவனையே நம்பி இருக்கிறான். இதே போல் வேறு யாரானு செய்வார்களா? வேறான வித்தர்கள் இருக்கிறார்களா? இல்லை, இவனை வேறு இல்லை என்பது அங்கு பொருள். அங்கு அப்படிப்பட்ட அவனை பாடி நாம் இப்போ நமக்கு வந்துட்டா. இப்ப அவளை பத்தி பெருமையெல்லாம் சொன்னா இல்லையா? நம்ம ஆரம்பத்துல நம்ம சொன்னோம், நம்ம ஒண்ணும் சொல்ல மாட்டோம் அவளை போலன்னு. அப்புறம் அவளை பத்தி சொல்லிட்டு வந்தோம். இப்ப திருப்பி நம்ம கிட்ட வந்துட்டோம் எல்லார்ட்டையும். இப்ப என்ன? அப்படிப்பட்ட அவனுடைய திருவிடுகளை வாயார பாடி இந்த பூமுனிலே பாய்ந்து ஆடுவோம் என்று அவள் முடிக்கின்றாள். தொடக்கத்துல இந்த பெண்களை கூப்பிட்டுதான் பேச ஆரம்பிச்சா. பிறகு அவளுடைய நிலையெல்லாம் சொன்ன, பக்தி நிலையெல்லாம் சொன்னா. அப்புறம் கடைசியில என்ன சொல்றா? நம்ம அவனுடைய திருவிடுகளை வாயார பாடி நாம் இப்பொழுது இந்த பூமுனிலே பாய்ந்து ஆடுவோம் என்று எல்லோரிடமும் மற்ற பெண்களிடம் நிறைய பேருக்கால அதுல ஒரு பெண் மற்ற பெண்களிடம் இந்த பெண்ணை பற்றிய செய்திகள் அவர்களும் ஒத்திதான் அந்த பெண்ணும் அவளை பற்றி மிக உயர்ந்த பெண்ணாக இருக்கிறாள் என்று அவளை பற்றி சொல்லுகின்றாள். இந்த அளவிலே இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. பாடலை கேட்க பார்ப்போமா? ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால்வாயோவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் போவார் நெடுந்தாரை கண்பணிப்பார் பாரொரு கால் வந்தனையாள் பின்னோரை தான் பணியாள் பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவர் போன்முலையீர் வாயார நாபாடி ஏருருவர் பூம்போனல் பாய்ந்து ஆடேலோ எம்பவாய். நாளை அந்த மழை பொழிவதை அம்பிகையாக எப்படி பார்க்கிறார்கள் என்பதையும், ஆண்டாள் எப்படி திருமாலாக அதை பார்த்தாள் என்பதையும் பார்க்கலாம். இரண்டுமே
இந்த பாடல்களிலே என்னென்னால் 2. ஒன்று கணவன், 2வது ஊர் நன்றாக இருக்க வேண்டும். தனக்கு கணவன் யார் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்தபடியா அந்த மழை எப்படி பொழியணும் என்று கேட்கணும்னா மழையே பெய்ய என்று சொல்ல வேண்டும். அதற்கு எப்படி சொல்லி போகிறார்கள் என்பதுதான் 2வது கோரிக்கை. முதல் கோரிக்கை சொல்லிவிட்டார்கள், இதுதான் எங்களுடைய கோரிக்கை என்று. இந்த நாடு நலமாக இருக்க வேண்டுமென்றால் மழை பெய்ய வேண்டும். மழை பெய்வதற்காக அவர்கள் அடுத்தபடியாக வேண்ட போகிறார்கள். அந்த பாடம் அடுத்த பாடம். நாளைக்கு சந்திக்கலாமா? திருச்சிற்றம்பலம்.